Episode 1. Xavier Jones, you are fired. தன் மேலதிகாரி கூறிய வார்த்தையில் அதிர்வுடனும் குழப்பத்துடனும் நின்றான் சேவியர். டைரக்டர் பிரசாத், எதுக்காக என்ன வேலையை விட்டு போக சொல்றீங்க? ஸ்கை ஹோப் ஹாஸ்பிட்டல்லையே நான் தான் பெஸ்ட் டாக்டர். தொடர்ந்து 2 வருஷமா ஹாஸ்பிட்டல்ல நான் தான் பெஸ்ட் டாக்டர்னு அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த மாசம் கூட என்னோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் 3ல இருக்கு. ஸ்கை ஹோப் ஒரு தனியார் மருத்துவமனை. வியாதிகளை குணப்படுத்துவதை காட்டிலும் அங்கு வேலை பார்க்கும் மருத்துவர்கள் நோயாளியாக வருபவர்களிடம் மிகவும் கனிவுடன் நடந்து அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அந்த மருத்துவரின் பொறுப்பு. அவன் இங்கு வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து அவன் வேலையில் மிகவும் கவனமாகத்தான் இருந்திருக்கிறான். 2 வருடங்களுக்கு முன்பு இங்கு மருத்துவராய் அவன் சேர்ந்ததிலிருந்து சேவியர் இதுவரை எந்த சிறு தவறும் செய்ததில்லை. முழு மனதாய் அனைவரும் சீருடன் வாழ வேண்டும் என்று கவனமாய் மற்றவர்களின் நோய் தீர வேலை பார்ப்பான். அவன் பழகும் தன்மையினால் பல பேர் வழமையாய் மெடிக்கல் செக்அப் செய்து கொள்ள அவனிடம் வந்து விடுவார்கள். அதனால்தான் அவன் அந்த மருத்துவமனையில் சிறந்த மருத்துவராக இருக்கிறான். ஆனால் இப்போது திடீர் என்று வேலையை விட்டு அனுப்புவது அவனுக்கு காரணம் புரியவில்லை. வேலையை தட்டி கழிக்காமல் இத்தனை வருடம் உழைத்ததற்கு இதுதான் பலனா என நினைத்தான். என்ன சேவியர், ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா இல்ல திமிர்ல கேக்குறியா? டாக்டர் சர்மா யாரு தெரியுமா? அவங்க அப்பா ஜெனசிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வைஸ் பிரசிடென்ட். நம்ம சிட்டிலேயே பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கு. அவருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியுமா? அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்தா போதும், நம்ம ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலையும் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எவனும் நமக்கு சப்ளை பண்ண மாட்டான். ஒன்னும் இல்லாம ஹாஸ்பிட்டல் வச்சு என்ன பண்ண சொல்ற? கோபத்துடன் சேவியரை திட்டி தீர்த்தான். கைய நீட்டுறதுக்கு முன்ன நீ இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். முதல்ல வெளியே போ. உன்ன மாதிரி ஒருத்தர் தேவையே இல்லை. சேவியர் கோபத்தில் கைகளை இறுக மூடிக்கொண்டான். இதுதான் காரணமாக இருக்கும் என்று ஓரளவு முன்பே கணித்திருந்தான். அப்ப என்னோட சம்பளம் என்ன கேட்ட? நீ பண்ண வேலைக்கு உனக்கு அது ஒண்ணுதான் கேடா? இந்த ரூம்ல இருந்து உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போ. அதுதான் நீ பார்த்து வச்ச வேலைக்கு சம்பளம். சேவியருக்கு ஆத்திரம் அதிகரித்தது. இப்போதே பிரசாத் தலையை மேஜையில் 4 முறை முட்டி மண்டையை உடைக்க வேண்டும் என்பது போல இருந்தது. அவனுக்கு வந்த கோபத்தில் பிரசாத் மேஜையை ஓங்கி எட்டி உதைக்க அதனின் ஒரு கால் உடைந்து சரிந்தது. அதற்கே பயந்து விட்டான் பிரசாத். ஏய், எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் முன்னவே இப்படி பண்ணுவ? கோபத்துடன் கேட்டவனை பார்த்து எள்ளாக இதழை வளைத்தான் சேவியர். டேய் புறம்போக்கு, ரொம்ப நாளா நானும் உன்னை சகிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் நீ தர சம்பளத்துக்காக. இனிமேதான் நீ என் பாஸ் இல்லையே, உனக்கு என்னடா மரியாதை? ஆக்ரோஷத்தில் கத்தியவன் கைக்கு கிடைத்த ஏதோ ஒன்றை தூக்கிக் கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். அவசரத்தில் அந்த அறையில் இருந்த திருஷ்டி பொம்மை போல இருக்கும் ஒரு முகமுடியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். பிரசாத் சரியான கஞ்சன். அவன் அலுவலகத்தில் விலை உயர்ந்த பொருட்களை பார்க்கவே முடியாது. அந்த முகமுடி கூட அவனுக்கு எங்கோ இருந்து கிடைத்ததுதான். அதனை அவன் எப்போதும் அவன் அலுவலக சுவற்றில் தொங்கவிட்டிருப்பான். அங்க வேலை பார்ப்பவர்கள் கூட பிரசாத் போல அந்த முகமுடி இருக்கிறது என்று கேலி செய்வார்கள். பட்டி காட்டா நம்மளை இப்படி கடுப்பேத்திட்டானே, சரியான காட்டா. இதனாலதான் நிஹாரிகா உன்னை விட்டு போனா. அவனுக்கு இன்னுமே முகம் வெளுத்திருந்தது. இருந்த கடுப்பில் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி அவனை திட்டிக் கொண்டிருந்தான் பிரசாத். சேவியரும் அவனின் முன்னாள் காதலி நிஹாரிகாவும் யூனிவர்சிட்டியிலிருந்தே ஒன்றாயிருக்கிறார்கள். இருவரும் இணை பிரியாத காதலர்களாக இருந்தார்கள். இருவரும் மருத்துவம் முடித்த நேரத்தில் நிஹாரிகா பெற்றோர்களுக்கு கோர விபத்து நிகழ்ந்தது. அதில் அவளின் தந்தை சம்பவம் நடந்த இடத்திலேயே இறந்துவிட அவளின் அம்மா உயிருக்கு போராடும் நிலையில் இருந்தார். அதனால் நிஹாரிகா மேலும் மருத்துவத்தில் முதுகலை படிப்பதில் தடை உண்டாகியது. அந்த நேரத்தில் சேவியர் அவன் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவை எடுத்தான். அவன் முதுகலை படிப்பில் சேராமல் பார்ட் டைம் வேலைக்கு சென்று நிஹாரிகாவை படிக்க வைத்தான். இதனால் அவன் குடும்பத்திலே பிரச்சனை வெடித்தது. சேவியர் முதுகலை படிக்காததனால் அவனால் சிறிய தனியார் மருத்துவமனையில் மட்டுமே பணிபுரிய முடிந்தது. நிஹாரிகா முதுகலை பட்டம் பெற்றிருந்தாலும் அவளால் எந்த பெரிய மருத்துவமனையிலும் வேலை பார்க்க முடியாமல் போனது. காரணம், அவளிடம் பணமும் செல்வாக்கு பெற்ற ஆட்களின் நட்பும் இல்லை. அதனால் சேவியர் நிஹாவை ஸ்கை ஹாஸ்பிட்டலில் அறிமுகப்படுத்தி அவளுக்காக அவளின் பேஷண்டுகளுக்கும் அவனே சரிபார்த்து அவளை பணியில் அமர்த்தினான். ஆனால் நேற்று இரவு அவனுக்கே அதிர்ச்சி கொடுக்கும் விதமாய் ஒரு காரில் நிஹாரிகா வேறு ஒருவருடன் மிகவும் நெருக்கமாய் முத்தப்போரில் இருந்தாள். அவனுக்கு தலையில் இடி இறங்கியது போல இருந்தது.
வந்த கோபத்திற்கு அந்த BMW காரில் இருந்தவனை ஆத்திரம் தீர அடி வெளுத்து விட்டான் சேவையர். அதன் பின்தான் அவனுக்கு அந்த ஆடவன் யார் என்று தெரிந்தது. அவன் நீரஜ் சர்மா, ஜெனசிஸ் ஹாஸ்பிடலின் வைஸ் பிரசிடென்டின் மகன். மருத்துவத்துறையில் அவர்கள் குடும்பம் மிகப்பெரிய செல்வாக்குடன் இருப்பவர்கள். அவர்கள் முன்னே ஸ்கை ஹாஸ்பிடல் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. சேவையர் பிரசாத் அலுவலகத்தில் இருந்து வெளியே வர சரியாக நிஹாரிகாவும் நீரஜும் கைகளை கோர்த்து கொண்டு சிரித்து பேசியபடியே வந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்க்கவே அவனுக்கு பற்றி கொண்டு வந்தது. நிஹாரிகா மீது கட்டுக்கடங்காமல் ஆத்திரம் வந்தது. அவளுக்காக அவன் நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறான். ஆனால் அவளோ அவனை பொருட்டாய் மதியாமல் துரோகம் செய்துவிட்டாள். ஆனாலும் ஒரு பெண்ணிடம் கை நீட்டிட வேண்டாம் என்று விட்டுவிட்டான். ஆத்திரத்துடன் நின்று கொண்டிருக்கும் சேவையரை பார்த்து ஏளனமாக சிரித்தாள் நிஹாரிகா. சேவையர், இவ்ளோ வயசாகியும் நீ இன்னும் வெள்ளந்தியா இருக்கே, உனக்கு பழக்கவே தெரியல. உன்னால எப்போதும் முன்னேறவே முடியாது. இனிமேலாச்சும் எதையும் எடுத்தோ கௌத்தோம்னு செய்யாம இரு. உன்னால நீரஜ் மாதிரியான ஆளுங்களை எதிர்க்கவே முடியாது. அந்த தகுதியும் உனக்கு இல்ல. ஏதோ உனக்கு பாவம் பார்த்து நான் நீரஜ் கிட்ட உன்னை விட்டுட்டு சொல்லி சொன்னேன். எனக்காக அவனும் இத இப்படியே விடுறான். இல்லனா நீ பண்ண காரியத்துக்கு உன்னை உண்டு இல்லாம பண்ணிருப்பான். இனிமே கவனமா இருந்துக்க. அவளின் திமிர்த்தனத்தை ரசித்த நீரஜ் அவள் இடையோடு கைகோர்த்து கொண்டான். நிஹாரிகாவை தன்னோடு இறுக்கிக் கொண்ட நீரஜ் சேவையரை நக்கலாக பார்த்தான். அவன் கண்ணிற்கு சேவையர் ஒரு புழுவை போல தெரிந்தான். நிஹா வார்த்தையை கேட்ட சேவையருக்கு அருவருப்பாய் இருந்தது. அவளை பார்த்து நக்கலாய் இதழை வளைத்தான். உன்னை நான் வச்சு மேய்ச்சதே பெருசு. இவனை நீ எத்தனை நாள் ஓட்ட போறியோ பார்க்க தானே போறேன். நக்கலுடன் கூறியவன் இருவரையும் பொருட்படுத்தாமல் அங்கிருந்து அமைதியாய் கிளம்பினான். நிஹா மற்றும் நீரஜ் முகம் இறுகியது. சேவையர் இப்படி இருப்பான் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவன் மீது பொல்லாத கோபம் வந்தது. சரியான பட்டி காட்டானா இருக்கான். கோபத்தில் சொன்னவன் நிஹாவை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். கீழே இறங்கி வந்த சேவையர் நேராக பினான்சியல் டிபார்ட்மெண்ட் பக்கம் சென்றான். இத்தனை நாள் வேலை பார்த்ததற்கு சம்பளம் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவன் போன நேரம் கதவு மூடப்பட்டிருந்தது. நிச்சயம் பிரசாத் தான் இவர்களுக்கு தகவல் கூறியிருக்க வேண்டும் என்று நினைத்து கடுக்கடுத்தான் சேவையர். அதனால் அவனின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு நேராக அவன் தங்கியிருக்கும் வீட்டிற்கு சென்றான். மேஜையில் அனைத்தையும் டொம் என்று வைத்தவன் கண்ணில் அந்த திருஷ்டி பொம்மை போல் இருக்கும் மாஸ்க் பட்டது. அதை பார்க்க பார்க்க அவனுக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. அந்த மாஸ்கில் பிரசாத், நிஹாரிகா, நீரஜ் ஆகிய மூவர் முகமும் தெரிவது போல இருக்க ஆத்திரத்தில் அந்த மாஸ்கை ஓங்கி குத்தினான். உங்க எல்லாருக்கும் நிச்சயமா ஒரு நாள் நான் யாருன்னு காட்டுறேன். என்னை இன்னைக்கு மொட்டமா பார்த்த எல்லாரையும் வாழ்க்கையில வருத்தப்பட வெப்ப. மிகவும் தீவிரமாய் பழிவாங்கும் உணர்வுடன் கூறினான் சேவையர். கோவத்தில் கூறியபடியே அந்த உடன் மாஸ்கை குத்திட அது சில்லு சில்லாய் உடைந்தது. அதில் இருக்கும் தூசி சேவையர் கண்ணில் விழ கண்ணை சுருக்கி மூடினான். அந்த நேரம் அதிசயமான ஒரு ஒளி காற்றில் பறந்து சேவையர் விரலில் நுழைந்தது. இதில் இன்னும் அதிசயமான ஒன்று, சேவையர் குத்தியதில் ஏற்பட்ட காயம் கண்ணிமைக்கும் நேரத்தில் காணாமல் போனது. சேவையருக்கு அப்படி என்ன சக்தி அதன் மூலம் கிடைத்திருக்கும்? அதை வைத்து அவன் என்னவெல்லாம் செய்ய